Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சிப்பின் தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துயோனே துதிக்கை பாத்திரரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya நல்லவரே. ஹalleluya அவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர், நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் கல்வாரி நாயகன், நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கை பாத்திரரே, தூயோனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் வல்லமையான தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மந்தமாகிய தேவன் அவர். ஹalleluya ஆதி மந்தமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே, எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நீர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் நித்திய ஜீவன் அவர். ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நீர் அற்புதர். ஹalleluya அற்புதரே, ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர். மகத்துவமானவரே நீர் அற்புதர். இயேசுவே கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், நம் மீது நிறைவாயிருக்கிறாரே. ஹalleluya அவரே நம்முடைய ஜீவன். ஹalleluya அவரே நம்முடைய கேடகம். ஹalleluya அவரே நம்முடைய கோட்டை. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya எங்கள் கேடகமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் கோட்டையை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, எங்கள் மகத்துவமான நாமத்தை உடைய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா நீசியே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் துதிக்கை பாத்திரர் அவர். ஹalleluya இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே அபிஷேக நாதன் அவர். ஹalleluya அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் கல்வாரி நாயகன். ஹalleluya அற்புதரே நீர் கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya எங்கள் கல்வாரி நாயகனே, எங்களை கரம் பிடித்த தேவனே, எங்களுக்காக அல்லவோ சிலுவையில் வெட்டி சிறந்தீர். ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களுக்காக சிலுவையில் வெட்டி சிறந்தாரே. ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக
நமக்கு விடுதலை தரும்படியாக அவர் அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்காக பாடுபட்டாரே, நமக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது அன்பு வைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய அளவற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகநாதனே ஹalleluya. இப்போது குடும்பங்களில் அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த மார்க்கத்துக்கு வழியாக பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணன் மணிமொழி இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்திய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேலும் எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர். மகத்துவமானவரே நீர் நல்லவர். கல்வாரி நாயகனே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக நீர் வெற்றி சிறந்த தேவன், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். மாட்சிமை பொருந்தியவரே ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இம்மட்டுமாய் நடத்துகிற தேவனே, இனிமேலும் நடத்துகிற எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சுகந்தர் தெய்வம் யெகோவா ரப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலையின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் விடுதலையின் நாயகர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவன் அவர். ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை பொருந்தியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை ஆண்டவரே ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாகிய தேவனே, இப்போது எங்கள் மத்தியில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருந்து ஹalleluya எங்கள் சிறுமையை நினைவு கூர்ந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் பித்தள விகாரத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவன் அவர். பலத்தால் இடைகட்டு நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவில் எல்லா ஹalleluya கிறிஸ்துவினால் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படுமே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கண்ணன் மணிமொழி மட்டுமாய் நடத்திய தேவனை இனிமேலும் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya
ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே நீர் சிறந்தவர் சிறந்தவர் உன்னதரே நீர் வல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவரே நீர் வல்லவர் 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 ஹalleluya 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 இயேசுவே மே ஸ்தோத்திர 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிழ்ச்சியை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்த மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்த ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரலோக தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya 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 அக்னியா எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சமாதான பிரபுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்த சமாதான பிரபு அவர் ஹalleluya நமக்காக அல்லவோ அவருடைய சமாதானத்தை இப்போ உலகில் வைத்து சென்றார் ஹalleluya ஹalleluya அக்னி மந்தமானவரே ஹalleluya ஹalleluya அக்னிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகநாதனே ஹalleluya அபிஷேகத்தால் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அப்பா பிதாவே அழைக்கும் புத்திர சிவகாரத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் அடைக்கலமானவர் எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஒளியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மதக்கிரிமைக்காக ஸ்தோத்திரம் அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நித்திய வேந்தனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஆட்கொண்டு நடத்துகிறார் கல்வாரி நாயகனே ஹalleluya ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்த பரிசுத்த ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்கிறவரே உன்னதரே உயர்ந்தவரே சிறந்தவரே ஹalleluya ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்ம அலைச்சல்களை கண்ட தேவன் ஹalleluya ஹalleluya நம்ம அலைச்சல்களை கண்டு நமக்கு விடுதலை தருகிற தேவன் ஹalleluya 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 உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் கல்வாரி நாயகன் உயர்ந்தவர் ஹalleluya ஹalleluya எங்கள் உயர்ந்தவர் உயர்ந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் மாட்சிமை மருந்திய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனத்தில் பெறப்பட்டிருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய வேதனே ஹalleluya ஹalleluya நித்திய பிதாவே ஹalleluya நித்திய வெளிச்சமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஒன்னேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனே அவர் வாக்கும் மாறாத தேவன் பொய்யுரையாத தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர் ஹalleluya எங்களை பலப்படுத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பலவீனங்களில் ஆண்டவரே பலப்படுத்துகிறவரே ஹalleluya ஹalleluya கைகளில் உள்ள கையில் வரைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அவர் நம்மை உள்ள கையில் வரைந்தாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே துதிக்கை பார்த்ததே ஹalleluya 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 அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கை பார்த்ததே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பல கொண்டு எழும்ப உதவி பண்ணுகிறவரே பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் பலத்தின் ஆவியால் நம்மை நிரப்புகிறாரே ஹalleluya பலனறிந்து எழும்பும்படியாக ஹalleluya பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை பொருந்திய தேவன் அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya எங்களுக்கு போதுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீ பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்தம் உள்ளவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவர் நல்லவர்
ஹalleluya ஹalleluya கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த சர்வ ஸ்லோகத்திற்கு எஜமானரே நீர் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya வல்லவர் வல்லவர் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் ஆராதனைக்குரியவரே அற்புதம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாய் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya நீர் வல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் எப்போதும் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் போற்றி பணிந்திடு மகளே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் போற்றி பணிந்திடு மகளே. நான் போற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகளே. நான் போற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகளே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார். அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார். தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார். போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார். தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார். போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே. என்னும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்னும் போற்றி பணிந்திடு மகளே. என்னும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்னும் போற்றி பணிந்திடு மகளே. பார்வோட்டும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகளே. பார்வோட்டும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகளே. சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க
என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே, பரிசுத்த வாழ்வில் ஒளிபுடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். இங்கே நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். நாம் எப்படி இருக்கிறோம்? சிறுமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிறுமையும் எளிமையுமா இருக்கிறோம். நம்முடைய சிறுமையை பார்த்துதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு உயர்வை தரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும்படியாகத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நம்மீது அவர் நினைவாய் இருக்கிறதுனால்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறதுனால்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மீது நினைவாய் இருப்பதனால்தான் அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என் மீது நினைவாய் இருப்பதனால்தான் அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மீது நினைவாய் இருக்கிறவராயினால்தான் அவர் உங்களையும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் எவ்வளவு நினைவாய் இருக்கிற தேவன். நாம் நினைக்கலாம், சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், தேவன் என்னை மறந்திருப்பாரோ என்று நாம் நினைக்கலாம். தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கலாம். சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், அவர் என்னை கை விட்டு விட்டார் என்று கூட நினைக்கலாம். ஐயோ, என்னை சூழ்ந்து ஒரு அந்தகாரம் இருக்கிறது என்று நினைக்கலாம். என்னை சூழ்ந்து ஒரு இருள் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஐயோ, எனக்கு யார் உதவி என்று நினைக்கலாம். ஆனால் தேவன், நாம் அப்படியாக நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறவராக இருக்கிறார்? நம் மீது நினைவாய் இருக்கிறார். அதனால்தான் நமக்கு விடுதலையை தருகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம் மீது நோக்கமாய் இருப்பதனால்தான் அவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். நேற்றைக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த சாட்சி, பாத்தீங்களா? அவர் எவ்வளவு நினைவாய் இருந்ததினால்தான் அந்த பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினார். நான் அதை இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். எப்படி அவர் தேவ தூதர்களை அனுப்பி எங்களை காப்பாற்றினார் என்று அதை நான் ஷார்ட்டா தான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன். அதை இன்னும் நான் விரிவாக சொல்கிறேன். எப்படி அவர் தேவ தூதர்களை, நமக்கு முன்பாக தேவ தூதர்களை அனுப்புகிறவர், நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தும்படியாகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நமக்கு முன்பாக அவர் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராக, நமக்கு விடுதலையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதான் நான் நேற்றைக்கு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வண்டியில நான் வந்து கொண்டிருக்கும் போது இதே இடத்துக்கு, இதே நாங்க அவுட்டர்ல எங்க இருந்தோம்னா தீவட்டிப்பட்டியில தான் அந்த டைம்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நான் நாங்க அந்த நாள் வந்து இங்க வர வேண்டும். ஆனா அதற்கு முன்பாக ஒரு வாரமாகவே எங்க வண்டிக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஆனா எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். ஆனா நாங்க அந்த நாள் இங்கே சேலம் வரும்போது நாங்க வருகிற வழியிலே வண்டியும் பஞ்சர் ஆகுது. ஆண்டவர் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதுனால எங்களை பாதுகாக்கும்படியாக, அந்த பெரிய ஆபத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக அவர் நோக்கமாய் இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். அதனால்தான் வண்டியையும் பஞ்சர் பண்ணுகிறார். அப்போதாவது இவர் தெரிந்து கொள்வாளா, வண்டிக்கு ப்ராப்ளம் இருக்குது, பெரிய ஆபத்து அவளுக்கு வரப்போகிறது என்று உணர்ந்து கொள்வாளா என்று அவர் அப்போது கூட பண்ணுகிறார். அப்போது கூட எங்களுக்கு தெரியல. அந்த பஞ்சரை, அந்த பைரோட்ஸ் வரும்போது நாங்க அந்த பஞ்சரை சரி பண்றோம். அந்த இடத்துல வரும்போது நாங்க பஞ்சர் டோட்டல் ஆகி போச்சு வண்டிக்கு வீலு. அங்க போய் பஞ்சர் போடுறோம். அப்போது கூட பிரேக் இல்ல அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்களும் அந்த செக் பண்ணவும் இல்லை. திருப்பி நாங்க ரிட்டர்ன் போறோம். அந்த ஓமலூர் தாண்டின போது அந்த இன்சிடென்ட் நடந்தது. ஓமலூர் தாண்டி அந்த ஹைவேல நடக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள நடந்தா கூட சரி, பஸ் வரல, எதுவும் வரலன்னு நினைக்கலாம். அந்த ஹைவேல நாங்க, அதுவும் எனக்கு ஊருக்கு அந்த நாள் நாங்க போனோம். அதனால நான் வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எங்களுக்கு முன்பாக போற அந்த வண்டியை ஆண்டவர் நினைக்கிறாரு, இது போயிட்டே இருந்தா எங்கேயாவது போய் இடிச்சு பெரிய ஒரு ஆபத்துக்கு உட்பட்டு போக என்று அவரே என்ன பண்ணுகிறாரு, ஏதோ ஒரு வண்டியில போய் இடிச்சு, ஏதாவது ஒன்றுல இடிச்சு நாங்க எங்க வண்டி நிக்கணும். அதுக்காகத்தான் அவர் பிளான் பண்றாரு. அதற்காக தான் அங்க ஒரு சிக்னலை உருவாக்குறாரு. ரெண்டு பசங்க ஒரு 2 வீலர்ல வந்து கிராஸ் ஆகுறாங்க. அதனாலதான் எங்களுக்கு முன்னாடி சென்று கொண்டிருந்த 2-3 பஸ் வண்டி எல்லாம் எங்களுக்கு முன்னாடி போய் கொண்டிருக்குது. அது அங்க நிறுத்தப்படுது. அவங்க கிராஸ் ஆகணும். அதற்காக அந்த வண்டி நிறுத்தப்படும் போது அந்த எவ்வளவோ ஸ்லோ பண்றோம், முடியவே இல்லை வண்டி. அதே ஸ்பீட்ல அந்த ஹைவேல வந்து
நாங்க ஒரு ஸ்பீடாக சீக்கிரமா கடந்து போகணும்னு போறோம். ஆனா அதே ஸ்பீட்ல தான் எவ்வளவு ஸ்லோ பண்ணாலும் வண்டி நிக்கல, அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. போய் அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு பெரிய ஆபத்து வந்து போனதுன்னு தெரிந்து போயிடுச்சு. அப்பதான் அந்த அந்த வண்டியில போய் இடிச்சுக்குது. அது பெரிய வண்டி, ஆனா பாருங்க அதே வண்டியை பிளான் பாருங்க. ஒரு சிறு வண்டியில இடிச்சிருந்தா அந்த வண்டியும் டேமேஜ் ஆயிருக்கு, எங்க வண்டியும் நாங்களும் ஆபத்துக்கு உட்பட்டு இருப்போம். ஆனா ஒரு பெரிய வண்டியில இடிக்கும் போது அதுக்கு பின்னாடி போய் இடிக்கும் போது பாருங்க, அதுக்கு பின்னாடி போய் இடிக்கும் போது அது என்ன, அந்த வண்டிக்கு சேதாகாது, எங்களை பாதுகாக்கல அவரு. அப்ப அந்த பின்னாடி அந்த வண்டியில போய் எங்க வண்டியை இடிக்க வச்சுட்டு அதை அப்படியே இழுத்து பின்னாடி கொண்டு வராரு. ஆனா அந்த 1/4 மணி நேரமும் அந்த ஹைவேல எந்த வண்டி எங்களுக்கு பின்னாடி கிடையாது. அடுத்து அந்த வண்டி எல்லாம் போயாச்சு, எங்களுக்கு முன்னாடி இந்த சிக்னல் தாண்டி போயாச்சு. அந்த 2 பசங்க தான் வந்து எங்களை எங்க வண்டிய பாக்குறாங்க. எங்களுக்கு எந்த சேதமும் கிடையாது. அவ்வளவு பின்னாடி ஒரு 50 அடிக்கு மேல எங்க வண்டி இழுத்து பின்னாடி போயிட்டே இருக்குது. போய் அப்படியே ஸ்லோவாகி சைட்ல மாத்தி நிக்குது. அப்ப அந்த பசங்க அக்கா உங்களுக்கு வண்டியில பிரேக் இல்ல அப்படின்னால எங்க வண்டிக்கு எந்த அந்த முன் பகுதி ஃபுல்லா டேமேஜ் ஆச்சு இடிச்சதுனால. மத்தபடி ஒரு கண்டிஷனும் குறையல, அந்த நல்ல ப்ராப்பரா தான் அந்த வண்டி இருக்குது. கண்டிஷன் இது இழக்கல, நல்ல இதுலதான் இருக்குது. பாருங்க தேவண்டிய திட்டம் பாருங்க, எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் எப்படி அந்த ஆபத்தில இருந்து காப்பாற்றுகிறார். அவர் நம் மீது நிறைவாய் இருப்பதனால்தான் அப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்கிறார். நம் மீது நோக்கமாய் இருக்கிறதுனால்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். நம் மீது நமக்கு துணையா இருக்கிறதுனால்தான் அந்த நேரத்தில் நம்மை அந்த பெரிய ஆபத்திலிருந்து நமக்கு அந்த ஆபத்து வருகிறது என்று தெரியவில்லை. எனினும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், உள்ள கையில் அவர் வரைந்த தேவன். அடுத்ததாக சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதான் நான் இப்ப சொன்னது. பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் நமது தேவன் நம்மீது தூக்கமாயிருந்து நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். அந்த இடத்திலிருந்து நம்மை திசை திருப்புகிறவராக இருக்கிறார். அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இது எதனால் வருகிறது? நாம் தேவனோடு இருப்பதனால் வருகிறது. அவரோடு நாம் சார்ந்து வாழும் போது அவரே நம்ம சில நேரங்களில் நாம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு எதுவுமே தெரியவில்லையே, என்னுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னுடைய குடும்பம் வீழ்த்தப்பட்டு போகுமோ என்று நாம நினைக்கலாம். ஆனால் தேவன் அந்த நேரங்களில் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். நம் மீது நினைவாய் இருப்பதனால் நாம் அதனால் ஒருபோதும் கலங்கி தவிக்க தேவையில்லை. நாம் யாரோடு இருக்கிறோம்? நாம் தேவனோடு இருப்பதனால், நாம் எல்லா நேரங்களிலும் தேவனை சார்ந்து வாழ்வதனால் தேவன் நம்மை பாதுகாக்கும்படி நினைவாக இருக்கிறார். நாம் தேவனோடு ஒப்பு கொடுத்துக் கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனிடம் வைத்து விட்டு நாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது அவர் அந்தந்த நேரங்களில் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 56:8 நாம் பார்க்கும் போது, சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. சில நேரங்களில் நாம மனம் உடைந்து அழுவோம், என்னால முடியல, இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, ஐயோ நான் எனக்கு பலன் இழந்து போனேன், நான் சோர்ந்து போனேன், என்னை தாங்க ஆண்டவரேன்னு நம்ம சில நேரம் அழுவோம். ஐயோ என்னை தூக்குங்க, என்னை தாங்குங்க, என் குடும்பத்தை தாங்குங்க, என்னால் இது நடத்த முடியல, என்னால் இந்த குடும்பத்தை ஒன்று செய்ய முடியவில்லை, ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. நான் அது எனக்கு கூட அந்த வந்திருக்கு. நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரே என்னால முடியல, ஒரு அடி இல்ல, ஆனா முடியலன்னு சொன்னாலும் உடனே நான் என்னுடைய மைண்ட மாத்திடுவேன். உம்மால் நான் எல்லாவற்றையும் செய்வேன், கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முடியலன்னு நான் சொல்லுவேன், ஆனா தேவனோடு சொல்வேன், ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்வேன். என்னால திருப்பி சொல்வேன், ஆண்டவரே நான் முடியலன்னு சொல்ல மாட்டேன், உம்மால் நான் முடியும், உம்மால் நான் செய்வேன் இந்த காரியத்தை, நீர் என்னோடு இருப்பதனால் நான் இந்த காரியத்தை செய்வேன், நீர் என்னோடு இருப்பதனால் நான் இந்த காரியத்தை வெற்றியாக செய்து முடிப்பேன், நீர் என்னோடு இருப்பதனால் நான் வெற்றி அடைவேன், என்னுடைய வாழ்க்கை வீழ்ந்து போவதில்லை அப்படின்னு நாம சொல்லும் போது ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்மை தாங்குகிறது. என் அலைச்சல்களை தேவதீர் என்ன இருக்கிறேன். சில நேரங்கள்ல நமக்கு அலைச்சலா இருக்கு, சில காரியங்களுக்காக அலைஞ்சிட்டே தெரிய வேண்டியது வரும். ஐயோ அது நமக்கு அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. நான் ஒரு காலகட்டம் எங்க பையனுக்கு இது கவுன்சிலிங், அவனுக்கு என்ஜினியரிங் சேர்க்கறதுக்காக கவுன்சிலிங் எங்க போக வேண்டும், அது சென்னைக்கு போக வேண்டும். அப்ப அந்த சென்னைக்கு போறது எனக்கு ஒரு அலைச்சல். அவனை கூப்பிட்டுட்டு போய் அங்க எந்த இடத்துல தங்குறது ஒண்ணுமே தெரியல. இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு அலைச்சலாக இருக்குது. அப்ப நான் தேவனோடு நான் முறையிடுகிறேன், ஆண்டவரே என்னால் முடியாது,
அங்கே செல்ல முடியாது. எனக்கு ஒண்ணும் தெரியல, எங்க போக வேண்டும் எங்க வர வேண்டும் என்று தெரியல. யாருடைய ஒத்தாசைகளும் இல்லை. நான் யாரை பார்க்கிறேன்? ஒத்தாசை வரும் என்று தேவனை நோக்கி பார்க்கிறேன். அதாவது நம்ம ஒத்தாசை எங்க இருந்து வரணும்? தேவன்கிட்ட இருந்து தான் வரணும். மனுஷங்களை நாம ஒத்தாசை வரணும். நமக்கு மனுஷன்கிட்ட இருந்து உதவி வரும், மனுஷன்கிட்ட இருந்து பலன் வரும், மனுஷன்கிட்ட இருந்து எனக்கு மற்ற தேவைகள், சில தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு நாம நினைத்தோம் என்றால் நாம் தோற்று போனோம் என்று அர்த்தம். எனக்கு ஒத்தாசை வரும், நான் தேவ பர்வத்தை நோக்கி பார்ப்பேன். நம்ம எப்போதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே இருந்து ஒத்தாசை வரும். அப்ப அந்த கவுன்சிலிங் நேரத்துல நான் தேவன்கிட்ட முறையிடுறேன். எனக்கு அங்க போய் கவுன்சிலிங் இது பண்றதுக்கு என்னால முடியாது, எனக்கு அலைச்சல், எனக்கு அது ஒண்ணுமே தெரியல, எங்க போய் அங்க பண்ணணும் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு. எங்க பொண்ணுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அவ காலேஜ் வெளியே அவளை கொண்டு இது பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அந்த அலைச்சலை நினைக்கிறார், எண்ணி இருக்கிறார். அந்த அலைச்சலை பார்த்து அவர் அந்த என்ன பண்றாரு, அந்த வருஷத்துல இருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அவன் வருது. நான் ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன், என்னால முடியாது, எனக்கு அங்க எல்லாம் போய் அலைஞ்சுபிட்டு வர முடியாது அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த நம்ம அந்த வேதனையை முறைப்படுகிறோம். ஆனா தேவன் பாருங்க வீட்டிலேயே கொண்டு வருகிறாரு கவுன்சிலிங். அவனுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வீட்டுல வச்சுதான் எல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இங்க இந்த பெரியார் யூனிவர்சிட்டி இங்க நமக்கு சேலத்துல இருக்கு, அங்க வச்சு நடக்குது பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்ம வீட்டு பக்கத்துலயே நமக்கிட்டே கொண்டு வர, நீ அலையாத, உனக்கு நான் உன் பக்கத்திலேயே அதை செய்து கொண்டு வரேன் அப்படின்னு அவர் நம்ம அண்டையில் கொண்டு வருகிறார். எவ்வளவு நோக்கமா இருக்கிறார் பாருங்கள். தேவன் நம்மீது எவ்வளவு அன்பா இருக்கிற தேவன் நம்மீது எவ்வளவு நோக்கமா இருக்கிறார். நாம நினைக்கலாம், ஐயோ நான் அலைச்சலா இருக்குது, என் கண்ணீரை உமது துருத்தியில் வையம், அந்த ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரே, அதையெல்லாம் நீ நோக்கி பார்க்கிறீர். நான் அலைஞ்சு தெரிகிறேன், அந்த அலைச்சலை நோக்கி பாரும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நான் தினமும் நான் கண்ணீர் விடுகிறேனே, அதே உமது கணக்கில் இல்லவா என்று நாம பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம நினைக்கலாம், அலைய விடுகிற தேவன் அல்ல, அவர் அலையாமல் அந்த காரியத்தை செய்து தருகிறார். பாத்தீங்களா? அடுத்து சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, நமக்காக எல்லாம் செய்து முடிக்கவல்ல தேவன். நாம நினைக்கலாம், ஐயோ என்னை சூழ்ந்தோர் அந்தகாரம் இருக்கிறது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் குடும்பத்தை நோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தில் அவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, நோக்கி பார்க்கும் ஆண்டவரே நம்ம கத்தி கண்ணீர் வலிக்கவில்லாம். ஆனால் தேவன் அதை நான் நினைக்கிறேன், ஐயோ கைவிட்டாரோ, நான் அவரை நினைக்கிறேன், ஆனால் அவருக்கு எந்த ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரல. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், மாற்றம் வரல. அப்ப நாம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் கைவிட்டு இருப்பாரோ, ஆண்டவர் நம்ம மீது நோக்கமா இல்லையோ, ஆண்டவர் நம்ம அலைச்சலை பார்க்கவில்லையோ, அவர் கண்மூடி இருக்கிறாரோ என்று நாம நினைக்கிறோம். இல்லை, அவர் கண்மூடி இருக்கிற தேவன் அல்ல. யாருக்கு? அவரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நோக்கமாக இருக்கிறவர். அவரை நாம் சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் தேடுகிற ஒவ்வொருவருக்கும், அவரை உண்மையாய் முழு உள்ளத்தோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்களுக்கும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம நினைக்கிற அவர் நினைவாய் இல்லை, அவர் நம் மீது நினைவாய் இருக்கிற தேவன். அமே ஸ்தோத்திரம். நம்ம மீது நினைவாய் இருக்கிற தேவனை நாம் விடாமல் பற்றிக் கொள்வோம். நம் மீது நினைவாய் இருக்கிற தேவனை நாம் விடாமல் பற்றிக் கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சூனியம் போல தோன்றலாம். அது சூனியம் என்றால் ஒரு இருள் சூழ்ந்தது போல தோன்றலாம். அப்போது நாம் தேவனை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை விடுவியை செய்கிறவராக இருக்கிறார். ஆபத்து வரும்போது அவர் நம்மை தாங்கி எடுக்கிறவராக இருக்கிறார். பெரிய ஆபத்துகள் வரட்டும், அப்போதும் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒருபோதும் மன கசந்து நொந்து போக தேவையில்லை. என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை விடுவிப்பார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், அவர் வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டமா இருக்கட்டும், அப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், மகா வல்லமையுள்ள தேவனை நான் நம்பி இருக்கிறேன், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனை நான் நம்பி இருக்கிறேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை தொடர்ந்து பின்தொடரும் போது அவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து தருகிறவராக இருக்கிறார். இப்ப பாத்தீங்களா, நான் எவ்வளவு சாட்சிகள் சொன்னேன். அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களை தூக்குகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களுக்கு செய்து தந்தவராக இருக்கிறார். அவரை பின்தொடர்ந்ததனால், அவர் மீது வாஞ்சித்ததனால், அவரை நம்பி வாழ்ந்ததனால் அதை இதை செய்கிறார்.
அப்படி எங்களுக்கு செய்கிற தேவன் எல்லாருக்கும் செய்வார். அவரை பின்தொடர்கிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லாருக்கும் செய்து கொடுக்கிற தேவன். அவர் பாரபட்சம் இல்லாதவர். உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் நீதி உள்ள தேவன், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள தேவன். நம்முடைய அலைச்சல்களை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவன். அமே ஸ்தோத்திரம். நாம் இப்போதும் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் நல்லவராகிய தேவனை நம்பி இருக்கிறோம். ஆகையினால் அவர் நம்மை விடுவிப்பார் என்று நாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாவரும் இப்போது தன்னைத்தானே சோதித்தார் இந்த ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, ஒவ்வொரு காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனை சார்ந்து வாழ்ந்தோம், அவருடைய மகிமையிலும் பிரசன்னத்திலும் எப்படி நாம் கடந்து வந்தோம் என்பதை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமாக. அப்படியே நாம் அப்படியே செல்ல பிள்ளைகள், அப்படியே செல்ல பிள்ளைகளாக நாம் இருந்தோமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்பு வைத்த தேவன் நம் மீது. அவருடைய செல்ல பிள்ளைகள் நாம். ஆகையால அந்த தகப்பனுக்கு நாம் பிரியமாக இருந்தோமா? அந்த தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தோமா என்று ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போமாக. நாம் என்றைக்கும் அவருடைய செல்ல பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு சந்தோஷம். ஒரு சிறு பிள்ளைய நினைச்சு பாருங்க, அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளை வந்து செல்ல பிள்ளையாகும் போது அது எவ்வளவு ஒரு இதா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் நாம் தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால் அவரோடு நாம் இருக்கும் போது அவர் நம்முடைய எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நடந்தோமா, அவருடைய அன்பில் பிரியப்பட்டிருந்தோமா என்று ஒரு விஷயம் நாம் நோக்கி பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக செய்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரம் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தப்படுவதாக. உமது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவீனமாய் இந்த சரீரங்கள் பலப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகள் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தால் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படுவதாக. நித்திய ஜீவவாதிக்கு நேராக திசை திரும்புவதாக. அமே ஸ்தோத்திரம். போதும் எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போதும் எல்லா தேவையும் அவரோடு முறையிடுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அலைச்சல்களை நோக்கி பார்ப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக இப்போது உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ விடுதலையை கட்டளையிடுவீராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு என்று ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் கடந்து செல்ல உதவி பண்ணுவீராக. குடும்பங்கள் மீது உமது அக்கினி ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களின் ஜெபாவியால் நிரப்புவீராக. அந்த மகத்துவமான வல்லமையான கரம் குடும்பங்களில் ஆண்டவரே இடைபடுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டுவதற்கு என்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர். அப்படியாக அவர்கள் நினைவுகளுக்கு அதிகமாய் நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டும் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவாறு வேலையடித்தவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை திசை திருப்புவீராக. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆசீர்வதிங்க. அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் எப்படியாக படிக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுப்பீராக. அந்த ஞானத்தை கொடுப்பீராக. திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல திருமண வரன்களை அவர்கள் காயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான பணங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. குடும்பங்களின் பண தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாசத்துக்கான பண தேவைகளை எல்லாம் குறைவேண்டியதை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமைப்படுத்தும் குடும்பங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் நிறைவா இருக்கட்டும். இப்படி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பொருட்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். நாம இப்போது ஒரு ஸ்பெஷல் ஜெபம் ஏறெடுக்கலாம். இந்த தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற அந்த அருவருப்புகளுக்காக நாம ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை தேவனை நோக்கி நாம முறையிடுவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் சீக்கிரமாக ஏறெடுக்கப்படுகிறது. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசங்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசங்கள் இருக்கிற அருவருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உமது கரத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த அருவருப்புகளை நோக்கி பார்த்து ஆண்டவரே தேசங்களை நீர்
நீர் சரி செய்வீராக, சீர்படுத்துவீராக, தேசங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எல்லா அருவறுப்புகளை தேசங்களை விட்டு நீக்கி போடுவீராக. உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே தேசங்களுக்கு நேராக. அமே உமது கரத்தினை தேசங்களுக்கு நேராக நீட்டுவீராக. ஆண்டவரே பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக தேசங்களை திசை திருப்புவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். நாம ஏன் நாம இந்த நம்ம சேர்ந்து நாம ஜெபிக்கும் போது அந்த அந்த அவையெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறுவது. அன்னைக்கு எங்க பையனுக்காக ஒரு இது ஜெபம் பண்ணியிருந்தோம். எதற்காகனா அவனுக்கு நல்ல ஒரு சபை வேணும், ஒரு பயபக்திக்கு உரிய ஒரு ஆராதனை, ஒரு நல்ல தேவனுக்கு பயபக்திக்குரிய ஒரு ஆராதனையாக அந்த இருக்கணும். அந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் வேண்டும் என்று நாம ஜெபம் பண்ணியிருந்தோம். ஜெபம் பண்ணி 2 வீக்ஸ்ல அதுவரை அவனுக்கு அப்படி ஒரு ஆலயம் அவன் கட்டடையவில்லை. நாம ஜெபம் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லயே அவனுக்கு மன திருப்திக்கு ஏற்ற ஒரு நல்ல பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆலயத்தை தேவன் காண்பித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அமே ஸ்தோத்திரம். அதே மாதிரி நாம சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு சீக்கிரமாய் பதில் கிடைக்கிறது. அமேன். இப்போதும் பிரேயருக்கு நீங்க சொல்லலாம். அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்கு, நாம சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களுக்கு ஒரு வீடு, நாங்க ஒரு நல்ல ஒரு வீடு, இப்ப இருக்கிற வீடுல இடம் பத்தல, பொருட்கள் அடைஞ்சு இருக்குது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பிரேயருக்கு வசதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். அதே மாதிரி எங்க மகளுடைய திருமணத்துக்காக அவளுக்கும் ஒரு நல்ல ஏற்றவரனை தேவன் அவளுக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக நாம ஜெபிக்கலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் எங்களுக்கு ஒரு நல்ல வீடை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வீடு, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த இடத்துல இருந்தால் அது உமக்கு பிரியமா இருக்கும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தால் அது எங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அப்படியாக அதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வீடை ஆயத்தப்படுத்தி தருவீராக. அமே ஸ்தோத்திரம். அதே மாதிரி எங்க மகளுக்காக ஜெபிக்கிறோம், அவளுக்கு ஒரு நல்ல வரனை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அவளுடைய ஒரு சமாதானத்துக்கு எதுவாக வாழ்க்கை அமையும்படியாக ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு நல்ல வரனை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கலாம். அக்கா, என்னோட எக்ஸாமுக்காக நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் வரணும். அதே மாதிரி நல்ல எக்ஸாம் ஈஸியா இருக்கணும், டஃப்பா இருக்க கூடாது. அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே தீபாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு இந்த ஃபைனல் எக்ஸாம்ல நல்லபடியாக அவள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கான எந்த தடைகளும் வரக்கூடாது. அங்கே ஆண்டவரே உமது மகிமையை ஊற்றுவீராக. எந்த இடத்துல ஆண்டவரே எக்ஸாம் எழுதணுமோ அந்த இடத்துல உமது மகிமை இப்போதே ஊற்றப்படுவதாக. எந்த தடைகளும் வராதவர் நீ பார்த்துக் கொள்ளணும். படித்ததெல்லாம் நினைவில் வரும்படி நீர் நினைவு கூறுகிற தேவன், அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து அவள் விரைவாக அதை எழுதவும் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சந்தேகப்படும்படியான கேள்விகளுக்கு ஆண்டவரே அது ஒரு ஞானத்தை கொடுத்து எழுதும்படி, அவள் ஞானத்தில் உம்முடைய ஞானத்தில் எழுதும்படி உம்முடைய ஞானம் அவளுக்கு விளங்குவதாக. அந்த எக்ஸாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக அக்கா, அப்ப நான் சர்ச்சுக்கு போனேன், அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும். சரி, பிரியாவுக்காக ஜெபிக்கலாம். இப்ப நேரம் கலந்து கொண்டு இருக்குது, என்னாலும் சில ஜெபங்கள் நாம ஏறெடுக்கலாம், இருக்கிறவங்க இருக்கலாம். பிரியாவுக்காக ஜெபிக்கலாம். அவளுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு. இந்த மேரிடு லைஃபே அவளுக்கு ஒரு பெரிய சாட்சி தான். அது நான் லைட்டா இல்லைன்னா நாளைக்கு கூட அந்த லைஃப் அவளுடைய மேரிட் லைஃப குறித்து சொல்லலாம். அவ கேட்டது மாதிரி அவளுக்கு மேரிட் லைஃப தேவன் ஆயத்த பண்ணி கொடுத்தாரு. இப்போது அவளுடைய வாஞ்சையெல்லாம் ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று. அப்போது அவளுடைய திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். என்னை ஆலயத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு மணவாளன் வேண்டும் ஆண்டவரேன்னு அவ அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அதே போல அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு புருஷனாதான் தேவன் கொடுத்தார், நல்ல ஒரு புருஷனை கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாட்சி. அந்த டீடைல்ஸ் அப்புறம் அந்த சாட்சியை பகிர்ந்துக்கலாம். இப்போது அவளுக்கு குழந்தை பிறந்து இருக்கிறதுனால அவளுக்கு ஆலயத்துக்கு போக முடியல. இப்போது அந்த குழந்தை கொஞ்சம் இப்பதான் பிறந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால இனி ஆலயத்துக்கு அவ கடந்து செல்லணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் அவளுக்கு ஆண்டவரே அந்த குழந்தையும் கொண்டு அவள் ஆலயத்துல போக வேண்டும், குழந்தைய ஆலயத்துல பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்காகவும் ஆண்டவரே அதற்கான வழிகளை நீ திறந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதற்கு உமது மகிமை அவளை வழி நடத்தட்டும். இம்மட்டுமாய் அவளை வழி நடத்திய தேவன் அவளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆலயத்துக்கு அவள் கடந்து செல்லும்படியான வழிகளை நீ திறந்து கொடுப்பீராக. தடைகள் வராதவாறு பார்த்துக் கொள்ளும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உமது மகிமைகளை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க.
எனக்கு நிறைய நேரம் தூக்கமே வரலையாக்கா. எனக்கு ரொம்ப நேரம் நான் மாத்திரை போட்டா நான் அதிகமா தூங்கிடுவேன். எனக்கு ஆர்ட் மாத்திரை மூலங்கிறதுனால எனக்கு அதிக தூக்கம் வரும்க்கா. ஆனா இது எனக்கு 12:05 வரைக்குமே தூக்கம் இல்ல. 12 நாள் வரைக்கும். அந்த டைம்ல சரி இந்த டைம்ல நம்ம செபிக்கலாம், இது அதிகாலை தானே, நம்ம செபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. அப்ப கண்ணை இறுக்கி மூடனால எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா கண்ணுக்கு தெரிய வந்த மாதிரி இருந்துச்சுக்கா. ஆனா நான் கண்ணை திறந்துட்டேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியலக்கா. அதனால இன்றைக்கு நான் அதே போல நான் ஜெபம் பண்ணேன்க்கா. எனக்கு தூக்கம் வரக்கூடாது, அதுக்காக செபிங்கக்கா. இன்னைக்கு நானும் 12 மணிக்கு மேல நான் செபிக்கலாம், எனக்கு ஆர்வமா இருக்கு செபிக்கலான்னு. அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுக்கா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கக்கா. சரிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளுக்கு ஆண்டவரே அந்த நைட்டு அதிக நேரம் ஜெபிக்கணும்னு அவங்க வாஞ்சியாக இருக்கிறாங்க. அதற்கு ஆண்டவரே தடை வரக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய மகத்துவங்களையும் மகிமைகளையும் அந்த நேரங்களில் அவர்கள் கண்டடையும்படி நீர் உதவி பண்ண வேண்டுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அந்த ஜெபத்துக்கு தடை வராதவாறு நீர் பார்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. உமது வல்லமை மகத்துவம் அந்த வீடை சுற்றி உமது அக்கினி சூழ்ந்திருக்கட்டும். அதற்கு எந்த தடைகளும் வராதவாறு அவர்கள் பலத்தோடு ஆண்டவரே ஜெபிக்க அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரிங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.